உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அண்ணா, எம்புட்டு நேரம் தான் இங்கேயே உட்காந்துட்டு இருப்பீங்க. வாங்கண்ணே, வீட்டுக்கு போகலாம். அங்கே போய் பேசிக்குவோம். என்னை இப்படி உட்கார வச்சு பார்க்கணும் தானப்பா எல்லாரும் பாடுபட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் ஏற்றி இறக்கிட்டாங்கல்ல. மானம் மரியாதை சூடு சொரணா எல்லாம் வீதிக்கு வந்துருச்சு. நான் மட்டும் வீட்டுக்கு வந்து என்ன செய்ய போகிறேன்? என்னை தொந்தரவு பண்ணாதேப்பா. நீங்கள் போங்க, நான் அப்புறமா வரேன். அண்ணா, வீட்டுக்கு வாங்கண்ணே. என்னை விட்டுருப்பா. தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் அமைதியாக இருக்க விடு. ஹலோ, சொல்லுப்பா. நான் இங்கே தான் இருக்கிறேன். என்னது அனுப்பியிருக்கிறியா? வீடியோவா? இந்தா பார்க்குறேன். வணக்கம் அண்ணே, இந்த கொடுமையை பாருங்கண்ணே. மதுரையில் பிரபல தொழிலதிபர் குணசேகரன் அவர்கள் தனது 14 வயது மகளுக்கு திருமணம் நிச்சயித்ததாக காவல்துறைக்கு வந்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினரால் குணசேகரன் கைது செய்யப்பட்டார். அவருக்கு எதிராக அவரது தம்பி மனைவியே வழக்கு பதிவு செய்துள்ளார். மேலும் அவர் போலீசாரிடம் நடத்திய வாக்குவாதத்தால் அந்த இடத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த சம்பவம் அங்கிருந்தவர்களால் பகிரப்பட்டு இணையதளத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக குணசேகரன், அவரது தம்பி கதிர் மற்றும் மாப்பிள்ளை கரிகாலன் ஆகிய 3 பேரையும் போலீசார் அந்த மண்டபத்திலிருந்து கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரித்து வருகின்றனர். நியூஸ் வரைக்கும் வந்துருச்சுண்ணே. இதெல்லாம் வரும்னு எனக்கு நல்லா தெரியும். இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே நான் வரமாட்டேனப்பா. இத்தனை வருஷம் கட்டி காப்பாற்றினதை 1 மணி நேரத்தில் அழிச்சிட்டான் அந்த மெட்ராஸ்காரி. அவள் இருக்கிற வீட்டுக்குள்ளே நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன். இது என்ன அவளோட வீடா? உன் வீடுண்ணா? கட்டினது நான் தான். ஆனால் அங்கே சோகமாக வாழ்கிறது யாரு? நானா வாழ்கிறேன்? என்னைக்கு புது வீடு கட்டி அங்கே போனோமோ அங்கே போன அன்னைக்கு இருந்து நிம்மதி சந்தோஷம் எல்லாம் போச்சுடா. அங்கே பொம்பளைய தான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காளுங்க. அசிங்கப்படுத்தி கொண்டு வந்துட்டாங்கல்ல தெருவுக்கு. போலீஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு யோசிப்பாங்க. இன்னைக்கு சட்டையை பிடிச்சி போலீஸ் என்னை வண்டியில் ஏற்றுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாளுங்க. பரவாயில்லப்பா, என்ன நடந்தாலும் என் தம்பி அவளுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறான். அவனுக்கு அண்ணன் மானம் போனால் கூட கவலை இல்லை. மானம் போகிறது என்ன, அண்ணனே போய் சேர்ந்தாலும் அவனுக்கு கவலை இல்லை. சந்தோஷமா இருங்க, நல்லா இருங்கப்பா, நல்லா சந்தோஷமா இருங்க. எனக்கு இந்த வாழ்க்கை வெறுத்து போச்சு. வாழ பிடிக்கல எனக்கு. தற்கொலை பண்ணிட்டு சாகலாம் போல தோணுதுடா. அண்ணா, என்னன்னு இப்படிலாம் பேசுறிய? என்னண்ணே இதெல்லாம்? இல்லை கதிரு, போன தடவை வெளியே போனப்போ கூட பொழைச்சிக்கிறலாங்கிற தெம்பு இருந்துச்சு. இப்போ அதுவும் போச்சு. என்னால் முடியாதுடா. நான் போய் சேர்ந்துடுறேன், என்னை விட்டுருங்க. ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? கதிரு, நீ தான்டா பாவம். ஆனால் நல்லா இருப்ப. அண்ணனை விட்டு கொடுக்காத அந்த பாசம் இருக்கு இல்லையா, அது கடைசி வரைக்கும் உன்னை காப்பாற்றும். நல்லா இரு. அண்ணே, நான் கூட அந்த புள்ளைய முத பார்த்தப்ப புத்திசாலி புள்ள, குடும்பத்துக்கு அடங்கின புள்ளன்னு நினைச்சேனே. அது அம்புட்டும் நடிப்பானே. இன்னைக்கு அது பேசின பேச்ச கேட்டு நானே ஆடி போயிட்டேனே. எனக்கெல்லாம் ஆத்தாமையா இருக்குண்ணே. எந்த நிலைமையில் இருந்த அந்த புள்ளைய எங்க கொண்டு வந்து நீங்க வச்சிருக்கீங்க? எவனுக்காவது அந்த மனசு இருக்குமாண்ணே? அந்த புள்ளைக்கு கொஞ்சம் கூட நன்றியே கிடையாதுண்ணே. அந்த பொண்ணு வந்ததுல இருந்தே உங்களுக்கு இறங்கு முகமா தானே இருக்கு. நேரம் அண்ணன் எங்க இருந்திருக்கணும்? எத்தனை பாராட்டு விழா! ஏன் இன்னைக்கு கூட அண்ணனுக்கு இருக்கிற செல்வாக்கால தானே போலீஸ் உட்கார வச்சு மரியாதையா பேசி அனுப்புனாங்க.
ஊருக்கே புரிஞ்சிருக்கு. ஆனா தம்பி சக்தி, உனக்கு புரியலையேப்பா. அண்ணனை போய் இப்படி விட்டு கொடுத்துட்டியே. சக்தி, நீ பிறந்தப்ப உனக்கு சக்தின்னு பேர் வைக்கணும்னு ஐயாட்ட நான் தான்டா சொன்னேன். சக்திவேல். எப்பயும் என் தம்பி வேலோட சக்தியை அண்ணன் பக்கத்தில் நிற்பாங்கிற நம்பிக்கையில் வச்ச பேர். எனக்கு தம்பியா இருக்க போறியா இல்லை அவளுக்கு புருஷனா இருக்க போறியான்னு நான் கேட்டேன். தர்ஷினிக்கு சித்தப்பனா இருக்க போறேன்னு என் பேச மீறி நீ போயிட்ட. இங்க பாருப்பா, நீ பிறக்கும் போது உன் பொண்டாட்டிக்கு புருஷனாவோ தர்ஷினிக்கு சித்தப்பனாவோ நீ பிறக்கல. இந்த குணசேகரனுக்கு தம்பியா தான் நீ பிறந்த. வாழ்ந்து முடிச்சுட்டு போறது வரைக்கும் இதை மனசுல வச்சுக்கிட்டு 4 பேர் ஒத்துமையா வாழணும்னு நான் ஆசைப்பட்டேன். நான் மட்டும் ஆசைப்பட்டு என்ன புண்ணியம்? என் தம்பிமார்களுக்கும் அது தெரியணும்ல. சக்தி, என் காலத்துக்குள்ள உன் வாழ்க்கையை சரி பண்ணி கொடுத்துட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு முயற்சியும் பண்ணேன், முடியல. மன்னிச்சுக்கடா சக்தி, என் வாழ்க்கையை இப்போ ஆட்டம் கண்டு போய் உட்காந்துருக்கேன். குடும்பத்தை ஒத்துமையாக நடத்தத்தாப்ப அவளை மருமகளாக வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தேன். ஆனால் இப்படி நடு ரோட்டில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டால. சரி விடு, இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? சக்தி, உன்னை நினச்சா தாப்பா எனக்கு பயமாக இருக்குது. கதிரை எப்பயும் தெளிவாக இருப்பேன். ஞானம் அங்கிட்டுக்கிட்டு மாறி மாறி பேசினாலும் பாசத்தை மனசில் வச்சுருப்பேன். நீ தான் பாவம். என்ன மாயம் பண்ணாலோ என்ன மந்திரம் பண்ணாலோ தெரியல. இல்லை நீ சாப்பிட்ற மருந்து மாத்திரையில் எதை கலந்து கொடுத்தாலோ. பத்திரமா இருக்கணும்ப்பா. உன்னை யாரும் பார்த்துக்கிற மாட்டாங்க. சூதான மருந்து பொழைச்சுக்கோ, அவ்வளோதான் சொல்லுவேன். அண்ணா, அவ இனிமே எனக்கு வேண்டாண்ணே. இனி நீங்களே என்னை கட்டாயப்படுத்தினா கூட நான் இனிமே அவ கூட வாழ மாட்டானே. இனிமே அவ எனக்கு பொண்டாட்டியே இல்லை. டேய், அதை விடுப்பா, வேண்டாம். நீ இங்கே இப்படி தான் சொல்லுவ. வீட்டுக்கு போய் அவள் மூஞ்சியை பார்த்தோன்னே பாவம் மாறிடுவ. அதுக்கப்புறம் அவளுக்கு ஏற்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவ. இது என்ன முதல் தடவையாக நடக்குது? திருப்பி திருப்பி இந்த ஆட்டத்தை என்னால் ஆட முடியாதுப்பா. வெற்றி சக்தி. அண்ணே, உங்களை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து அவமானப்படுத்திருக்கானே. அது பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா? அது வேற இது வேறண்ணே. அது வேற இது வேற. அண்ணே, இனிமே எந்த மாற்றமும் இல்லைண்ணே. இனி சாகிற வர நான் உங்க தம்பி தான். டேய் சக்தி, அண்ணே, இந்த ஒரு தடவை என்னை நம்பி வீட்டுக்கு வாங்கண்ணே. நீங்க நினைச்ச மாதிரி நான் நடக்கலைன்னா உங்க கையிலே வெட்டி என்ன கூறு போட்டிருங்க. அண்ணே வாங்கண்ணே. இல்லைப்பா, வாய் வார்த்தையை நம்பி நம்பி ஏமாந்து போகிறது ரொம்ப வேதனையாக இருக்குப்பா. நான் உன்னை நம்புகிறேன், முழுசாக நம்புகிறேன். இப்போ நீ சொன்னதை செயலில் செஞ்சு காட்டு. அதுக்கப்புறம் அன்னை வீட்டுக்குள்ளே வரேன். அண்ணே, நான் கண்டிப்பாக செய்வேண்ணே. நீ வாங்க வாங்க. ஏய், விக்குது இல்ல, தண்ணியை தான் எடுத்து குடியேன். விக்கிக்கே கிடக்குற. இருந்தா குடிக்க மாட்டேனா? இல்ல. என்னதான் முடிவுல இருக்காளோ? என்ன சாவி எங்க? எல்லாத்தையும் பூட்டிக்கு எங்க போயிருக்காங்க? பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போறோம். யாரு வந்தாலும் வெளியே காத்துட்டு இருக்க சொல்லுன்னு சத்தம் போட்டு போயிட்டாருமா. என் வீட்டுக்காரரா? ஆமாமா. சரி, நீங்க போங்க. சரிதான். இதுக்கு ஆடலும் பாடலும் வேற. பா, உலகத்துல இருக்க நல்லதெல்லாம் சேர்ந்த தெய்வம்னா நான் கட்டிக்கிட்ட தெய்வம் தான். நான் வெளில உட்காந்துருக்கணுமா? இவன் பண்றதுக்கெல்லாம் இவன் தண்ணியில் அதை காட்டுக்கு தான் கூட்டிட்டு போகணும்.
ஏய் அதான் விக்குதுல்ல, பேச்ச நிப்பாட்டு, மூச்ச புடி. மொத்தமா போக வேண்டிதான். நான் வேணா கடையில போய் தண்ணி வாங்கிட்டு வரட்டுமா? ஏமா ஜனனி, இங்க பக்கத்துல கடையே கிடையாது. அது மெயின் ரோடுக்கு தான் போகணும். அதுவும் அது ரொம்ப தூரம் இருக்கு. ஆத்திர அவசரத்துக்கு அக்கம் பக்கத்துல தண்ணி கூட வாங்கி குடிக்க முடியாத இடத்துல கொண்டு வந்து வீட்டை கட்டி இருக்காரு. நாமெல்லாம் இங்க குடியிருக்கோமான்னு கூட இவங்களுக்கு தெரியுமா தெரியலையானே தெரியலையே. இதான் அந்த எதிர்த்த விட்ட அக்கா தான் கோலம் போடையில ஏதோ பேசிக்கு இருந்துச்சு. அதையும் புருஷன் நேத்து போய் அந்த வண்டியை நிறுத்தாதன்னு சத்தம் போட்டு அதை விரட்டி விட்டுட்டான். இப்ப போய் தண்ணி கேட்டா தருமா? கதவு கூட திறக்காது. டேய், அண்ணனை அப்படி ஒரு இடத்துல விட்டுட்டு நாம மட்டும் எப்படி வீட்டில் போய் சொகுசா உட்காந்துட்டு இருக்க முடியும்? அதுக்காக அண்ணனையும் நம்மள மாதிரி சொன்ன எல்லாமே வீட்டுக்கு வர சொல்றீங்களா? டேய், நான் என்ன சொல்ல வரேன், நீங்க ஏன் வாயை அடைக்கலானே, ஆனா ஊர் வாயை எப்படி அடைப்பீங்க? அந்த மெட்ராஸ்காரி பண்ணிவிட்ட அசிங்கத்தை எதை வச்சு துடைக்கிறது? எங்களுக்கெல்லாம் அந்த கோவம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீ இருக்கு, இப்ப நல்லா கொழுந்து விட்டு எறிவீங்க. ஆனா வீட்டுக்கு போனா என்னத்தை ஊத்தி அணைப்பாளுங்கன்னே தெரியாது. மொத்தமா புஷ்ஷுன்னு போயிடுவீங்க. அண்ணா அப்பெல்லாம் யோசிக்காதானே. இனி பாரு, நானும் ஒரு ரூட்டு தான். நீ பரவாயில்லடா சக்தி, இறங்குனா மொத்தமா இறங்கி அடிப்ப. ஆனா ஞான அண்ணன் தான் என்னத்தை பண்ண போறாருன்னு தெரியல. டேய், இப்ப என்ன பண்ணணுங்கிற? இது பாரு, வீட்டில் உட்காந்து கூட்டணி போட்டு களவாணித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல அந்த கூட்டணியை உடைக்கணும். அதுவும் முக்கியமா இந்த மெட்ராஸ்காரி இருக்காள்ல, அவ கூட நடக்கிற பேச்சுவார்த்தையை கட் பண்ணாலே பஞ்சாயத்தெல்லாம் சரியா போகும். சக்தி, அவன் பொண்டாடியை சொல்றேன்னு கோச்சிக்காத. ஏன்னா அவ தான் பின்னால இருந்து எல்லாரையும் ஆட்டி வைக்கிறா. அவ கையை ஒடிச்ச மாதிரி அடக்கி வச்சவனு வைக்க, எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல தானா வந்துடும். இதுல கோச்சுக்கு என்னென்ன இருக்கு? நீ நடக்கிறத தானே சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு அது விளங்குனா சரிதான், பார்த்துக்கிறேன். அண்ணா, எனக்கு விளங்குதா இல்லையான்னு இனி பாரு. நான் ஆதிரா கிட்ட போய் கேக்கட்டா? ஐயா, அவட்ட தண்ணி வாங்கி கொடுக்கறதுக்கு நான் செத்து போறேன். நீ இரு. சொல்லுங்க. ஆதிரா, தண்ணி இருக்காமா? பாவம் நந்தினி விக்கிக்கிட்டு இருக்கா. தண்ணியா? தண்ணிலாம் இங்க இல்ல. டிரைவரை அனுப்பி கார்ல போய் வாங்கிட்டு வர சொல்லாமா? கடை ரொம்ப தூரத்துல இருக்கு. எனக்கு ஒண்ணு புரியல. டிரைவர் நீங்க வச்சாலா இல்ல இந்த வண்டியை நீங்க வாங்குனீங்களா? எல்லாம் என் அண்ணனோடது. அவரையே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு இப்ப அவர் வசதி மட்டும் தேவைப்படுதா? அதெல்லாம் முடியாதுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்களே போய் வாங்கிக்கோங்க. யாரு வெள்ளாவியா விக்குது? விக்கிக்கிட்டு சாகட்டும், எனக்கு கொஞ்சம் தலைவலியாவது குறையும். போங்க. தண்ணி இல்ல. தண்ணியே வச்சிருந்தாலும் தரமாட்டாங்க. ஐயோ, வண்டி வருது. வந்துட்டாங்க. வந்துட்டான் பாரு. ஐயோ, இவங்கள பார்த்தா என் சப்த நாடி அடங்கிருச்சு. பிக்கலும் நின்றுச்சு. என்ன இவரை மட்டும் இறங்கி வராரு?
என்ன பெரியண்ண எங்க? எல்லா விஷயத்தையும் வெளியே வச்சு பேசணுமா? நடந்த அசிங்கம்லாம் பார்த்தாது. உள்ளவா பேசிக்கலாம். ஏ நீ இரு, உனக்கு ஆரத்தி எடுத்துட்டு தான் உள்ள அழைக்கணும். அக்கா நீங்க கூட நில்லுங்க. அக்கா எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்க்கா. நீங்க தர்ஷினி கூட இருங்க, நான் போய் அவங்க கிட்ட சொல்லி ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வரேன். என்ன ஜனனி, அவர் எங்க போனார்னு தெரியலையே, அவரை காணோம். கேட்கலாம்க்கா, முதல்ல தர்ஷினிக்கு ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போவோம். நீங்க கூட இருங்க, நான் வரேன். இரு, ஆரத்தி எடுத்துட்டு வரட்டும். சரிம்மா. தர்ஷினி, போய் சித்தப்பாங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க போ. அக்கா எதுக்குக்கா இப்போதைக்கு இதெல்லாம் வேண்டாமே. பார்வையே பயங்கரமா இருக்கு, என்ன ஏதுன்னு வேற சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப போய் ஆசீர்வாதம் வாங்க சொன்னீங்கன்னா நம்ம மேல இருக்கிற கோவத்துல படக்குன்னு பிள்ளைய ஏதாவது சொல்லிவிடுவாங்களோ என்னவோ. வேண்டாக்கா, சரியில்லை. ஆமாக்கா, இப்ப அவங்க ஆசீர்வாதம் பண்ற மூட்ல எல்லாம் இல்ல. பரவு பாத்துக்கலாம். அக்கா சொல்றதுதான் சரி. அப்படிலாம் இல்லை நந்தினி, எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, நாள் செய்வதை நல்லோர் செய்யார் அப்படின்னு. இன்னைக்கு பொண்ணுக்கு விசேஷம் பண்ணியிருக்கோம், முறையா அங்கேயே ஆசீர்வாதம் வாங்கியிருக்கணும். அங்க சூழ்நிலை சரியில்லாம போச்சு. அவ அப்பா வந்ததும் அவர்கிட்ட வாங்கிக்கலாம். ஆனா இப்போ நல்லபடியா விளக்கேத்திருக்கா. நாம 1000 செஞ்சாலும் வச்சாலும் அவ இந்த வீட்டு பொண்ணு தானே. அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறது தான் முறை. அவங்க மனசுல 1000 குறை இருந்தாலும் அத நம்ம கிட்ட தான் காட்டுவாங்களே தவிர என் பொண்ணு கிட்ட காட்ட மாட்டாங்க. தர்ஷினி, போ ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சித்தப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க சித்தப்பா. நல்லா இரு, எழுந்துரு. சக்தி சித்தப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, வா. சித்தப்பா நீங்களும் கோவமா தான் இருக்கீங்களா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சித்தப்பா. இல்ல பரவாயில்ல. சரி வா. சித்தப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஆசீர்வாதம் பண்ணுங்க சித்தப்பா.
கதிர் அவர் எங்க? இந்த பொறுக்கி பைக்கிட்ட எதுக்கு ஆசீர்வாதம் வாங்கணும்? ஜெயிலில் இருக்கார். என்ன சொல்றீங்க நீங்க? அவங்க பேசி அனுப்பிட்டு தான் சொன்னாங்க. யார் சொன்னாங்க? அதான் எல்லா விவரத்தையும் லைவா போட்டு அசிங்கப்படுத்த ஆள் வச்சிருக்கீல்ல, அப்புறம் என்ன தெரியணும்? இல்ல தம்பி, வந்தவர் இன்னும் வீட்டுக்கு வரலையே. எங்க போயிருக்காரு கதிர்? கொஞ்சம் சொல்லுங்க. அவர் வரமாட்டாருங்க. இனி இந்த வீட்டுக்குள்ள காலடியே எடுத்து வைக்க மாட்டார்.